முதல்வர் மருந்தகம்னு ஒரு மருந்தகம் தொடங்கி இருக்காரு. ஆமா, எல்லாத்துக்கும் நாங்க மலிவு விலையில மருந்தகம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி. இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு, இதுவே சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் தான், இதை காப்பி அடிச்சு தான் நீங்க வந்து இதை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ப அப்பா காப்பி அடிச்ச மாதிரி இது ஒரு இன்னொரு காப்பி. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமை வந்து எடுத்து ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களே, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதாவது அம்மா இந்த அணையாடைன்னு ஒன்று வழங்கினாங்க, நாப்கின், சானிட்டரி நாப்கின் பெண்களுக்கு வழங்கினாங்க. ஓகே, அதை காப்பி அடித்து இவர்கள் மத்திய அரசினுடைய மருந்தகங்களை வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க ஒரு பக்கம் இவங்க மேலே குற்றச்சாட்டை வச்சாங்க. அதே மாதிரி இது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. சரி, மருந்தகங்கள் வச்சிருக்கீங்களே, மருந்து இருக்குதா இல்லையா? அது பெரிய கொஸ்டினாக தானே இருக்கு. அரசு மருத்துவமனைகளில் மருந்து இருப்பு போதுமானதா இல்லை, மருத்துவர்கள் போதுமானதா இல்லை, செவிலியர்கள் போதுமானவர்களா ஃப்ரீயாக கொடுக்குதுங்க. அதுக்கு தடங்க அதெல்லாம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் இல்லாமல் வெறுமனே மருந்தகங்களை திறந்து இடத்துக்கு ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து மருந்தகம்னு போர்டு போட்டால் எல்லாத்துக்கும் மருந்து கிடைச்சிருமா? சரி, இங்க இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மருந்து வாங்கினா 80 ரூபா, அங்க நம்ம பிரைவேட்ல வாங்கினா 120 ரூபா, இவங்க இதோட கொஞ்சம் கம்மியா சொல்றேன்றாங்க. சோ நம்ம வாங்கிதான் பாப்போமே அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த 1000 லைட்ஸ் எம்எல்ஏ எலிரன் சொன்னானே. ஏழைப்பாளைகளே, இன்னையிலிருந்து உங்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவம். நல்லா இருக்குது சார், சூப்பர் சார், ட்ரை பண்ணுங்க சார். ஆனா மருந்து கிடைக்கணும், மருந்து தான் முக்கியம், விலை முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மருந்தை வச்சுக்கிட்டு அப்புறமா விலையை குறைங்க, மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா விலையை குறைச்சு என்ன பிரயோஜனம்?